character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear 12th standard students. நம்ம 12th ஸ்டாண்டர்டில் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், ஒரு முக்கியமான டாபிக் உங்களுக்கு இதில் எடுத்திருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த டைபோல், எப்படி வந்து டைபோல்னால எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஒன்று வந்து ஆக்சியல் லைனில், இன்னொன்று வந்து ஈக்குவட்டரி லைனில். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஆக்சியல் லைனில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம், கொஞ்சம் டாபிக் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புக் எடுத்து வச்சுக்கோங்க எல்லோரும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த டைபோல் இந்த ஆக்சியல் லைன் என்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ் அதில் ஆக்சியல் லைனில் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால சின்ற பாயிண்டில் வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்னால சின்ற பாயிண்டில் வர எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா அந்த சூப்பர் பொசிஷன் பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு கிடச்சிடும். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது E ப்ளஸ் E மைனஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். E ப்ளஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். E மைனஸோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1/4πε0 Q டிவைடட் பை R மைனஸ் A ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு P கேப் மைனஸ், ஏன்னா அது மைனஸ் சிம்பிள் அப்படின்னா மைனஸ் வேல்யூ தான் வரும். ஸோ மைனஸ் 1/4πε0 ஸோ ஆல்சோ Q டிவைடட் பை R ப்ளஸ் A ஹோல் ஸ்கொயர் P வெக்டர். இப்போ E ப்ளஸோட வேல்யூ E மைனஸ் வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இருந்து டோட்டலாக எது காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து Q/4πε0 அப்படின்றது காமனாக இருக்கும். ஸோ அப்போ அந்த காமனாக நம்ம வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இதில் டோட்டல் ஸோ Q/4πε0 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, அதில் காமனாக வெளியே எடுத்துகிறோம். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னா 1 மைனஸ் 1 டிவைடட் பை R மைனஸ் A ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை R ப்ளஸ் A ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டுத்துலேயும் அதே போல் காமனாக யூனிட் வெக்டர் P கேப் அப்படின்றது இருக்கும். ஸோ அதையும் நான் வெளியே எடுத்துகிறேன், P கேப்ன்றதை வெளியே எடுத்துகிறேன். இப்போ இதை என்ன பண்ண போனால் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதே போல் இதை A ப்ளஸ் B ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 4RA. ஞாபகம் வச்சுங்க, இது R மைனஸ் A ஹோல் ஸ்கொயர், திஸ் வந்து R ப்ளஸ் A ஹோல் ஸ்கொயர், திஸ் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் that is A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB then A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. ஸோ இந்த ஃபார்மெட்டில் ரெண்டுத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ இந்த வேல்யூ வரும். சால்வ் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, தென் இப்போ இதில் Qவை தனியாக எடுத்து எழுதிருக்காங்க 4/πε0. இது சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வருது 4RA R ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு P கேப் அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். நோட் தட் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அலாங் E ப்ளஸ் சின்ஸ் ப்ளஸ் Q இஸ் க்ளோசர் டு C. இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சிக்கு க்ளோஸராக இருக்கும். அப்போ E ப்ளஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஹையராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். தென் த மைனஸ் Qவை கம்பேர் பண்ணும்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் த E டோட்டல் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். அதனால E டோட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு வெக்டர்ஸையும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மைனஸ் Qனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் Qனால் வர எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம வெக்டர் சிம்பிள் இங்கே வருது டிஸ்டன்ஸ். ஸோ இது டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான picture. Next, if the point C is very far away from the dipole or greater than A. First, very distance under the limit, the R square minus A square whole square is equal to whole square. அப்படின் போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது நம்ம A வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ R மட்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா this R square whole square this R4 4 வந்துரும். Substituting this value into equation 1.6. இந்த வேல்யூ என்ன பண்ணுறாங்க 1.6ல சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் E total is equal to 1/4πε0 4A cube divided by R cube into P cap அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது
ஸோ ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வெரி 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 ஸ்மால் அப்படின்றதுனால ஏவை கேன்சல் பண்ணிடுறாங்க, மீதி இருக்கிற ஆரை மட்டும் ஸ்கொயர் பண்ணி உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஆரை கேன்சல் பண்ணணும்னா ஆர் கியூபாக அது மாறிடும். இப்போ வர வேல்யூ 1/4πε0. இங்கே 4aq பியோட வேல்யூ தட் இஸ் இங்கே 4aq p வெக்டர் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 4aq p வெக்டர் அப்படின்னு இருக்குது. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 2 × 2aq p கேப் அப்படின்னு பிரிக்கலாம். இங்கே இருக்கிற மேலே இருக்கிற வேல்யூ பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் பாருங்கள், 4aq p கேப் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 2 × 2aq p கேப். இப்போ இந்த 2aq p கேப்போட வேல்யூ திஸ் இஸ் வந்து p வெக்டர், திஸ் டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறாங்க, இந்த 2 வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிருக்காங்க. ஸோ 2p வெக்டர் அப்படின்னு கிடச்சிருந்தீங்க. அப்போ 1/4πε0 2p வெக்டர் கீழே r3 அப்படியே எடுத்து எழுதிங்க. ஸோ இது சின்ஸ் r is greater than equal to a என்ற வேல்யூ இருக்கும்போது திஸ் வந்து 1.17 ஈக்குவேஷன். த பாயிண்ட் c இஸ் chosen left side. இப்போ பாயிண்ட் சி நம்ம எடுத்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட், அது லெஃப்ட் சைடு நம்ம எடுக்கிறோம் ஆஃப் த டைபோலில். த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் த still in the direction of p vector. We infer this result by examining the electric field lines dipole as shown in the case 2. இப்போ இதில் வந்து கேஸ் 1 நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2 எப்படி சால்வ் பண்ண போவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தன் எலக்ட்ரிக் டைபோல் டியூ டு தன் ஈக்குவட்டோரியல் நம்ம சால்வ் பண்ணுவோம். நம்ம இப்போ ஆக்சியல் நம்ம பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது ஈக்குவட்டோரியல். இப்போ கன்சிடர் பாயிண்ட் சி. நம்ம பாயிண்ட் சி அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு எடுக்கிறோம். அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம் ஃப்ரம் த மிட் பாயிண்ட்லேருந்து ஆஃப் த டைபோல் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளான் as shown in the figure. ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் சின்ற பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். சின்ஸ் சி இஸ் த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. அப்போ அந்த சின்றது ப்ளஸ் கியூக்கும் மைனஸ் கியூக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். த மேக்னிட்யூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு த ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ ஆர் சிம் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுனால இப்போ மேக்னிட்யூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ளஸ் கியூலேருந்து சிலையும் மைனஸ் கியூலேருந்து சிலையும் வந்து மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். So the direction of the this is வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் வந்து ஈக்குவட்டோரியல் லைனில் பிக்சர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதான் சின்ற சார்ஜஸ் எடுக்கிறாங்க, அதாவது ரெண்டு சார்ஜஸ் மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு 2 சார்ஜஸ், ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் சின்ற பாயிண்ட் எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல சின்ற பாயிண்ட் எடுக்கிறாங்க. ரெண்டுமே வந்து இப்போ பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் இடையில ரெண்டுமே ஒரு சீன்ற பாயிண்ட் எடுக்கும், ரெண்டுமே ஒரு சேம் டிஸ்டன்ஸ் தான் மோஸ்ட் இருக்குது. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது சி பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து சேமாக தான், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ ப்ளஸ் கியூனால் வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ளஸ் கியூ அவுட்டர் சைடில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது, மைனஸ் கியூனால் வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த நெகட்டிவ்ன்றதுனால இன்டீரியரில் வரும். அதே போல் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டால் ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதுக்கு சென்டரில் போகும். தட்ஸ் தான் இ டோட்டல். இப்போ இந்த போர்ஷன் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ டோட்டலாக பார்த்தோன்னா இ ப்ளஸ் இ மைனஸ் ரெண்டுனால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ டோட்டல் அதுதான் நம்ம இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதான் 2 சார்ஜஸ் சென்டர் பாயிண்ட் 1 எடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மைனஸ் கியூ டு சென்டர் பாயிண்ட் இஸ் ஸ்மால் ஏ. அதே போல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ப்ளஸ் கியூ அண்ட் ஓ இஸ் டிஸ்டன்ஸ் ஏ. அதே போல் டைபோல் மொமெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துருக்காங்க மைனஸ் பி வெக்டர். ஏன்னா டைபோல் மொமெண்ட் நம்மளுக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் தான் போகும். ஸோ இவங்க எடுத்துக்கிறது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கிறதுனால மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் this E plus is இதில் வந்து E plus ஓட வேல்யூ ஆஃப் E plus along the BC and direction of the E minus is CA. So E plus and E minus can be resolved in the 2 components. So 2 components of the resolve away, 1 components are over. So 1 component parallel to the dipole axis and other perpendicular to it. Since the perpendicular components E plus and E minus sin theta are equal magnitude of opposite direction, they cancel each other. The magnitude of the total electric field point C is sum of the parallel components, that is E plus and E minus, and its direction of the minus P vector shown in the figure. அப்போ E plus ஓட direction of the electric field E minus ஓட direction electric field ரெண்டுமே சேர்ந்தா resultant electric field நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து என்னன்னா மைனஸ் பி வெக்டர் என்ற டைரக்ஷன். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது தட் இஸ் E minus E plus cos theta P vector minus E minus cos theta P vector ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். The magnitude of the E plus and E minus are the same and are given by இப்போ ரெண்டுத்திங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுமே வந்து சேம் அப்படின்றதுனால நம்ம E ப்ளஸ் வேல்யூ E மைனஸ் வேல்யூ மேக்ஸிமம் வந்து சேம் தான். அப்போ சேம் அப்படின்றதுனால 1/4πε0 Q by R² plus A² ரெண்டுத்துக்குமே வந்து சேம் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். இப்போ சேம் வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது பை சப்ஸ்டிட் இந்த ஈக்குவேஷன் 1.19 இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நம்ம 1.18 நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது தட் இஸ் E total is equal to minus 1/4πε0. ஏன்னா இங்கே ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். ஸோ QQ என்ன ஆகிடும்னா 2Q ஆகிடும். இருக்கிற காஸ்ட்டு அப்படியே வந்துடும். கீழே இருக்கிற R² plus A² into P cap அப்படின்றது அப்படியே வந்துடும். ஓகே, இந்த நெகட்டிவ் வேல்யூ முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ அதே போல் 2Q cos theta divided by R² plus A². இங்கே ஏவாக மாறும். திஸ் R² plus A² whole power 3/2 மாறும். நெக்ஸ்ட் சின்ஸ் cos theta என்னன்னா அந்த cos theta வேல்யூ A/√of R² plus A² வரும்போது என்னன்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ cos theta இங்கே இருக்கும்போது A/√of R² plus A² அப்படின்னு வரும். ஸோ அந்த cos theta இருக்கிறதுல
ஏ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைடும் வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். திஸ் வேல்யூ என்னென்னா ரூட் ஆஃப்னு வரும். மேலே இங்கே இருக்கிற ஏ அப்படியே வந்துடும். ஸோ 2QA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் அப்படின்னா பவர் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட்டை வந்து எப்படி எழுதலாம்னா ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். இப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பவர் 1 இருக்கிறது அர்த்தம். நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது என்னென்னா 1 + 1/2ன்னு வரும். அதுதான் இங்கே 3/2ன்னு எழுதிருக்காங்க. ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இங்கே மேலே இருக்கிற ஏ அப்படியே வந்துடும், இது கூட ஆட் ஆகும். ஸோ 2QA டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 1/3 P கேப் அப்படின்னு வந்துடும். சின்ஸ் காஸ் θ இஸ் ஈக்குவல் டு A பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயராக இருக்கும்போது நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இதில் சால்வ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த டோட்டல் நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு ஸ்டெப்பும் போட்டு பாருங்கள். டவுட்ஸ்னு வரும்போது நான் கிளாஸில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம். தட்ஸ் -1/4πε0. திஸ் மேலே வந்து 2QAP அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து P வெக்டர் அப்படின்றது. ஸோ அந்த P வெக்டர் அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. 2QAPயோட வேல்யூ வந்து P வெக்டர். ஸோ அதனால் P வெக்டர் சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. ஸோ 1/4πε0 டினாமினேட்டில் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்றது அதை அப்படியே எடுத்துருக்காங்க. ஸோ அட் ஏ வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏவோட டிஸ்டன்ஸ் வெரி ஸ்மால் அப்படின்றதுனால ஸோ அதை நமக்கு கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு வர மீதி டேர்ம் என்ன அப்படின்னா தட்ஸ் டேர்ம் இஸ் 1/4πε0. இந்த டேர்ம் வந்து அப்படியே எழுதிங்க. P டிவைடட் பை இந்த ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 பண்ணும்போது 2 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், மீதி வரது R³ அப்படின்னு வந்துடும். ஸோ total is equal to -1/4πε0 P வெக்டர் டிவைடட் பை R³ வரும். ஸோ இதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் ஓவர். இப்போ ஆக்சியல் லைன் ஈக்குவட்டரி லைன் இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி ஓவர். இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்ஸ் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்ஸை சேர்த்து எழுதணும். கேட்கல அப்படின்னா ஆக்சியல் லைன் ஈக்குவட்டரி லைன் ரெண்டு மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி இதில் இம்பார்ட்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஈக்குவேஷன் 1.17 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈக்குவேஷன் 1.17 1.21 எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இன்ஃபர் தட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் the magnitude of the electric field of a point dipole axis twice the magnitude of the electric field at point the same distance on the equatorial plane. அப்போ ஈக்குவட்டோரியல் பிளேனில் ஆக்சியல் லைன் நம்ம பார்க்கும்போது ஆக்சியல் லைனை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவட்டோரியல் லைன் பார்த்தோன்னா ட்வைஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது. அப்போ ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் வைக்கும்போது சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஹையாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறாங்க. The direction of the electric field points on the dipole axis is directed along the direction of the dipole moment vector P vector, but on the points on the equatorial plane directed opposite the dipole moment, so vectors along the -P vector direction உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் the electric field due to the dipole varies as 1/r³. நம்ம பார்த்தோம் அதில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் கியூப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்ற வேல்யூ தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ வேரிஸ் என்ன வேரி ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் வந்து R³ வேரி ஆகுது. நோட் தட் பாயிண்ட் சார்ஜஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ அப்போ பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரிஸ் ஆஸ் 1/r². ஸோ அதில் வந்து பாயிண்ட் சார்ஜில் 1/r² வருது. இதில் பார்த்தீங்கன்னா 1/r³ வருது. திஸ் இம்ப்ளைஸ் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த டைபோல் அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் கோஸ் டு 0 faster than the electric field due to the point charges. அப்போ லார்ஜ் டிஸ்டன்ஸ்னு வரும்போது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறையுது. பாயிண்ட் சார்ஜ் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு லெஸ் ஆகுது அப்படின்றாங்க. The reason for this behavior is that very large distance the two charges appear to be close to each other and other one neutralized to each other அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக கண்டிப்பாக குறையும். டிஸ்டன்ஸ் குறையும் போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அப்படின்றத இதை மூலமாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் the equations 1.17 and 21 are valid only very large distance. அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒன்லி வேலிட் ஃபார் த லார்ஜ் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் வேலிட் அப்படின்றாங்க. சப்போஸ் the distance 2a approaches 0 and q approaches infinity such that the product of the 2aq is equal to p equals finite, then the dipole is called as point dipole. ஸோ இந்த மாதிரி 2aq is equal to p இருந்ததுன்னா ஸோ அதுதான் வந்து பாயிண்ட் டைபோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் சச் எ பாயிண்ட் டைபோல்ஸ் ஈக்குவேஷன் 1.17 and 1.21 ஆர் எக்ஸாக்ட் ஆர் ட்ரூ ஃபார் எனி ஆர். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் ப்ராராக இருக்கும்போது 1.17 1.21 ட்ரூ ஃபார் எனி டிஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. எனி அது ஆர் அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ஒரு பிக் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. டார்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைபோல் வைக்கும்போது அங்கே டார்க்கு எப்படி இருக்கும்? டார்க்கு அப்படின்னா ரொட்டேஷன் ஆகுது. கண்டிப்பாக ஒரு ஃபீல்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் டைபோல் நம்ம வைக்கும்போது
ஃபீல்டு அந்த எலக்ட்ரிக் டைப்போல் போடும்போது அங்கே ரொட்டேஷன் அப்படின்றது நடக்கும். அந்த ரொட்டேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டார்க்கு அப்படின்றது. அந்த டார்க்கு வந்து லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கன்சிடர் an electric dipole of dipole moment p vector. ஸோ அந்த எலக்ட்ரிக் டைப்போலோட டைப்போல் மொமெண்ட் p வெக்டர்னு எடுத்துருக்கோம். பிளேஸ் இன் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E. எங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. whose field lines are equally spaced. அதனோட ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க and point in the same direction. எல்லாமே சேம் டைரக்ஷனில். The charge plus q will be experience a force that is QE. ப்ளஸ் க்யூவில் வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் QE அப்படின்னு எடுத்துருக்கோம் இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட். அண்ட் சார்ஜ் மைனஸ் க்யூவில் வர ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா மைனஸ் க்யூன்னு எடுத்திருக்காங்க இன் ஏ டைரக்ஷன் ஆஃப் த ஆப்போசிட் ஃபீல்ட். சின்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம் த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைப்போல் இஸ் 0. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும்போது டோட்டல் டைப்போல் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு 0 ஆகும். தீஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். ரெண்டு பாயிண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் ஆக்ட் ஆகும்போது வில் கன்சிடர் ஆஃப் த கப்பல் அண்ட் டைப்போல் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க் 2. ஸோ டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். இப்போ ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஆக்ட் ஆகுது டைப்போலில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது. ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும்போது அங்கே வந்து ரொட்டேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அங்கே தான் வந்து டார்க் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் ஆகும். திஸ் டார்க் டென்ஸ் டு ரொட்டேட் த டைப்போல் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் யூனிஃபார்ம் ஃபீல்ட் ஈக்குவலி ஸ்பேஸ் இந்த ஃபைன்ஸ். இப்போ இந்த கான்செப்ட் எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா தட்ஸ் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரிக் மோட்டாரில் எப்படி அந்த மோட்டார் ஓடுதுன்னா இந்த கான்செப்ட் தான் டார்க்குன்ற கான்செப்ட் தான். என்னென்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் உங்களுக்கு எலக்ட்ரிக் டைப்போல் செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் அது மூவ்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் ரொட்டேஷன் ஆகும். அதுதான் வந்து டார்க்கு அப்படின்றது. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொட்டேஷன் இருக்கும். பாசிட்டிவ்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீலும் நெகட்டிவ்ல எலக்ட்ரிக் ஃபீலும் ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மோட்டர்ன்றது ஓட ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் அந்த மோட்டர் கான்செப்ட்டுக்கு இந்த டார்க்குன்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். The torque tends to rotate the dipole. So note that the electric field has uniform electric field are equally spaced and point in the same direction. The total torque on the dipole is about the point O. அப்போ எவ்வளோ டார்க் இருக்கும் அந்த பாயிண்டில் அப்படின்னு பார்க்குறது நம்ம இதில் டோட்டல் நம்ம கால்குலேட் பண்ணால் தான் தெரியும். அதான் டார்க் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இந்த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதுதான் அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் வந்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு டைப்போல் மொமெண்ட்டாக வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா டூ சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பட் இந்த சம் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா தட்ஸ் வந்து எலக்ட்ரிக் டைப்போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைப்போல் மொமெண்ட்டை இங்கே வைக்கிறாங்க. வைக்கும்போது உங்களுக்கு சார்ஜ் வந்து ஆக்ட் ஆகும். என்னென்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆக்ட் ஆகிட்டு இந்த டைரக்ஷனில் வந்து மூவ்மெண்ட் ஆகும். அதே போல் நெகட்டிவ் சார்ஜில் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டு ஆப்போசிட்டில் மூவ்மெண்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு டார்க்கு அப்படின்றது இங்கே கிரியேட் ஆகும். அந்த ஆங்கிள்னா தீட்டான்ற ஆங்கிளில். இதில் ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஓன்றது சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அதனோட ஆங்கிள் ஆல்சோ ரொட்டேஷன் ஆகும்போது தீட்டா ஆங்கிள் கிரியேட் ஆகும். ஸோ இந்த சைடு வந்து 2a sin தீட்டான்னு எடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டார்க்குவோட பிக்சர்ஸ். ஸோ அப்போ நம்ம டார்க்கு இதில் கால்குலேட் பண்ணும்போது தட் இஸ் OA சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஏன்ற பாயிண்ட்டுக்கும் உள்ள வேல்யூவும் நெகட்டிவ் சார்ஜஸை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் அதே போல் ஓபியை சார்ஜால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. திஸ் மைனஸ் சார்ஜாலும் திஸ் பாசிட்டிவ் சார்ஜால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. யூஸிங் த ரைட் ஹேண்ட் கார்ஸ் ரூலா இட் இஸ் ஃபவுண்ட் தட் total torque is perpendicular to the plane of the paper is directed to it. Total torque நம்ம கால்குலேட் பண்ணும்போது perpendicular to the plane of the paperக்கு ஆப்போசிட் நம்ம கால்குலேட் பண்ணணும். the magnitude of the total torque நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து மைனஸ் q அது சைன் தீட்டா சைடு இருக்கும். திஸ் வந்து ஆல்சோ மைனஸ் ப்ளஸ் q e sin theta. ஸோ ரெண்டு நம்ம ஆட் பண்ணோம்னா QE 2a sin theta அப்படின்னு கிடைக்கும். வேர் தீட்டா இஸ் த ஆங்கிள் மேட் பை த p வெக்டர் வித் த e since p is equal to 2aq நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டைப்போல் மொமெண்ட் 2aq. the torque is written in the terms of இதில் வந்து டார்க் நம்ம எழுதும்போது this 2qa இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் pன்ற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். 2qapக்கு வேல்யூ அட p. ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் p டார்க்கு p e sin தீட்டான்னு வரும். ஸோ sin தீட்டா வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் p வெக்டர் இன்ட்டு e வெக்டர் அப்படின்னு வந்துடும். ஸோ the magnitude of this torque is tau is equal to p sin theta and its maximum value theta is equal to 90 degree. அதான் theta 90 degree இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து 1. அதனால் வந்து 1 எடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் இல்லை சார் மாறிடுச்சு. So the torque that is value tau is equal to the symbol is tau QE 2a sin theta. இதில் 2aq ஓட வேல்யூ தான் p அப்படின்ற வேல்யூ. தென் e sin theta. ஸோ p sin theta அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிராஸ் ப்ராடக்டில் எழுதும்போது sin theta நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த e வேல்யூ அப்படியே எடுத்துக்கிட்டீங்க. 2aqக்கு பதிலாக நம்ம p வெக்டர்ன்ற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ டவுவோட tau is equal to p வெக்டர் இன்ட்டு e வெக்டர். நம்ம வெக்டர் கிராஸ் செக்ஷனில் நம்ம கிராஸ் எழுதும்போது sin theta எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ the magnitude of this torque is tau is equal to value வந்து PE sin theta and is maximum when
theta is equal to 90 degree இருக்கும்போது this torque tends to rotate the dipole and align its electric field E vector. So once P vector is aligned with the E vector, the total torque on the dipole becomes 0. So நம்ம P vectorக்கு ஈக்குவலாக E vector நம்ம அலைன் பண்ணும்போது டோட்டல் டைப்போல் வரும்போது 0 வந்துடும். If the electric field is not uniform, then the force experienced by plus Q is different from the experienced by the minus Q. The electric field is not uniforமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ளஸ் Qனால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மைனஸ் Qனால வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ உங்களுக்கு டார்க்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். In addition to the torque, there will be a net force acting on the dipole. This is in the shown figure. அப்போ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட டார்க்கு வேல்யூ. ஸோ டார்க்கு வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் கொஷின் இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் இது யூனிஃபார்மாக இல்லைனா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக இல்லைனா அது எப்படி இருக்கும்ன்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருந்ததுன்னா உங்களுக்கு டார்க்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இல்லாத போது நெட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு 0வாக தான் இருக்கும் அப்படின்றது கொடுத்து தான் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். A sample of HCl gas is placed in uniform electric field. ஒரு HCl gas எடுத்திருக்காங்க, அதை ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. அதோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 3 × 10⁴ நியூட்டன் கூலும் யூனிட்ஸ். The dipole moment of the each HCl molecule is 3.4 × 10⁻13 centimeter. So dipole moment of the HCl molecule எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, so 3.4 × 10⁻13 centimeter. Calculate the maximum torque experienced by the HCl. அப்போ எவ்வளோ டார்க்கும் அந்த HCl வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோஸ்ட்லி இதில் டைபோல் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிடியூட் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஸோ HCl மாலிகுல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா டார்க்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் HCl மாலிகுல் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி போகலாம்னு பார்க்கலாம் சொல்யூஷனில். The maximum torque experienced by the dipole is when it is aligned perpendicular to the applied magnetic field. The formula நம்மளுக்கு தெரியும், டார்க்கோட ஃபார்முலா PE sin theta. ஸோ ஆங்கிள் வந்து அவங்க பர்பண்டிகுலர் அப்படின்னு கொடுத்ததுனால நீங்கள் 90 டிகிரின்னு எடுத்துக்க வேண்டியது அந்த வேல்யூ. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க 3.4 × 10⁻30 அண்ட் ஈயோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க 3 × 10⁴. sin 90யோட வேல்யூ தட் இஸ் 1 வந்துடும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. தென் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 10 × 10⁻30 × 10⁴ சப்ட்ராக்ஷன் பண்ணால் -10⁻26 மாறிடும். 3.4 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர வேல்யூ 10.2 வந்துடும். தட்ஸ் டார்க்கோட வேல்யூ 10.2 × 10⁻26 nanometer. ஸோ இது இம்பார்ட்டன்ட் சம். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணி அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆல்சோ மைக்ரோ ஓவன் ஒர்க் ஃபார் த அதோட ஸோ டால்கோ மைக்ரோ ஓவனில் உங்களுக்கு ஃபுட் குக் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது எந்த கான்செப்ட்டில் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோன்னா மைக்ரோ ஓவன் இந்த சேம் டார்க்குன்ற கான்செப்ட்டில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது இந்த டார்க்குவில் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ். ஸோ டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இன் மெக்கானிக்ஸ் the potential energy is defined as conservative force. ஸோ potential energy அப்படின்றது என்னென்னா அது ஒரு conservative force. Since gravitation force is a conservative force, its gravitation potential energy is defined as 11th physics. நம்ம gravitation potentialலாம் ஏற்கனவே 11th நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் gravitation potential அப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஆல்சோ வந்து ஒரு கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் இன் கூலம்ஸ் ஃபோர்ஸ் the inverse square law force, it is also conservative force like gravitational force. அதே போல் inverse square law forceம் வந்து ஒரு gravitational force தான் சொல்கிறாங்க. அது therefore we can define the potential energy for the charge configuration. ஸோ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறது ஒரு சார்ஜ் கான்ஃபிகரேஷன் நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கன்சிடர் a positive charge Q kept fixed at the origin. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்காங்க, ஒரு ஆரிஜினில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, which produces an electric field. கண்டிப்பாக ஒரு சார்ஜ்னு இருந்ததுன்னா அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த சுற்றி. ஸோ a positive test charge. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வராங்க, Q prime அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜ் is brought from the point R to the point P. ஸோ ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வருவாங்க அகைன்ஸ்ட் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக, அதாவது பிட்வீன் Q and Q primeல ஆஷ் ஒன் த ஃபிகர் பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஒர்க் must be done to overcome the repulsion between the charges and this work done. கண்டிப்பாக அது ரிப்பல்ஷன் ஆகிறதுக்கு ஒரு ஒர்க் டன் கொடுக்குறாங்க. அந்த ஒர்க் டன் தான் என்ன சொல்லலாம், ஸ்டோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சார்ஜ் கொண்டு வரதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்று, ஒரு ஆப்போசிட் ஒர்க் டன் நம்ம கொடுப்போம். அந்த ஆப்போசிட் ஒர்க் டன் தான் என்ன தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணி ஒரு அந்த பிக்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் திஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்,
அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது டெஸ்ட் சார்ஜ். ஒரு சோர்ஸ் சார்ஜ் எடுத்திருக்காங்க, ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்திருக்காங்க. அந்த சோர்ஸ் சார்ஜ் ஒரு டெஸ்ட் சார்ஜ் சம் டிஸ்டன்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து P என்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க. Pக்கு டெஸ்ட் சார்ஜ் வேல்யூ தான் Rன்னு எடுத்திருக்காங்க சம் டிஸ்டன்ஸில். இப்போ இதில் ஆப்போசிட்டாக இப்போ ரெண்டுமே வந்து செப்பரேட் நம்ம கொண்டு வரும்போது ஈக்குவலாக கொண்டு வரும்போது ஆப்போசிட்டாக ஒரு ஒர்க் டன் கிரியேட் ஆகும். அந்த ஒர்க் டன் தான் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். த டெஸ்ட் சார்ஜ் Q prime is brought from the R to P with constant velocity நம்ம கொண்டு வரோம், which means that external force is used to bring to the test charge Q prime to the R to P must be equal and opposite to the Coulomb force. That force F external force நம்ம கொடுக்குறது opposite force அப்படின்றதால minus Coulomb force. The work done நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ thus W is equal to R to P. லிமிட் வேல்யூ எடுத்துருக்காங்க, Pல நம்ம R கொண்டு வரோம். ஸோ அதை வந்து R to P ன்னு எடுத்துக்காங்க. This F external force into dr vector. Since Coulomb force is conservative force, work done is independent of the path. Coulomb force is a conservative force. இது அண்டர்லைன் பண்ணுங்க. So work done is independent of the path and it depends only the initial and final position. அப்போ work done அப்படிங்கிறது பாத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது, அதனோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் மட்டும் தான் உங்களுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜோட. The potential energy associated with the Q prime at P is UP and that R is UR. Then the difference between the potential energy is defined as work done bring to test charge Q prime from the point R to P is given as. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம அகைன்ஸ்ட் த ஆப்போசிட் ஃபோர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது UP minus UR. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி P பாயிண்ட் மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி R பாயிண்டில் தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் தட் வேல்யூ இஸ் del U அப்படின்னு எடுக்காங்க. ஸோ del Uன்னு எடுக்கும்போது R to P இன்ஃபினிட்டி F external force dr. தட் F external force தான் இது ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்றதால மைனஸ் F கூலும் தட் வேல்யூ மைனஸ் டெஸ்ட் சார்ஜ் இன்ட்டு E. ஸோ டெஸ்ட் சார்ஜ் நம்ம F வெக்டர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் Q E prime dr. அடி Q prime வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ மீதி இருக்கிறது உள்ளே இருக்குது P to R இன்ஃபினிட்டிவ் மைனஸ் E இன்ட்டு dr வெக்டர் இருக்கும். The potential difference per unit charge is given by that is del U is equal to இந்த வெளியே எடுத்துருக்க Q வெக்டர் அப்படியே எடுத்து எழுதிங்க. Integral R to P infinity minus E into dr divided by Q prime. என்னென்னா இருக்கிற சார்ஜை வந்து உங்களுக்கு டெஸ்ட் சார்ஜால் டிவைட் பண்ணுறாங்க. டெஸ்ட் சார்ஜால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு Q prime அதாவது del U by Q prime that is equal to Q prime into R to P minus E vector into dr vector divided by Q prime அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதனோட வேல்யூ மைனஸ் E into dr அப்படின்ற வேல்யூ தட் வேல்யூ 1.29 ஈக்குவேஷன். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் வந்து மைனஸ் E dr. ஸோ அதை தான் உங்களுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா சால்வ் பண்ணி கொண்டு வரது இது ஈக்குவேஷன். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அதோட ரீகால் பண்ணி பாருங்கள், படித்து எழுதி பாருங்கள். என்னென்ன ப்ராப்ளம் போடணுமோ அதை எல்லாமே படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.